அனுமன் சிவனுடைய 11வது அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சனைக்கு சிவனால அருளப்பட்ட குழந்தை, சிவனோட மைந்தன்னும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பாப்போமா? 2 பேருக்கும் பஞ்ச முகங்கள், அதாவது இருவருக்குமே சிவனுக்கும் 5 முகங்கள், ஆஞ்சநேயருக்கும் 5 முகங்கள். இந்த ஒற்றுமை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிவனுக்கு இருக்கிற 5 முகங்கள் அவருடைய 5 தொழில்களை குறிக்குது. படைப்பு, காத்தல், அழித்தல் போன்ற 5 தொழில்களை குறிக்குது. மேலும் அனுமன் ராமனையும் லக்ஷ்மணனையும் ஐராவணன் அப்படிங்கிற அரக்கன் கிட்ட இருந்து காக்கும் போது அவருக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டது. பாதாள லோகத்துல இருக்கிற 5 விளக்குகளை அனுமன் ஒரே நேரத்துல அணைக்கணும். ராமனையும் லக்ஷ்மணரையும் ஐராவணன் கிட்ட இருந்து காக்க பொருட்டு ஆஞ்சநேயர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி 5 முகங்களை வெளிப்படுத்தினார். அந்த 5 முகங்கள் என்ன செய்ததுன்னா அங்க இருக்கிற 5 பாதாள விளக்குகளை ஒரே நேரத்துல அணைச்சது. அனுமனுடைய கிழக்கு முகம் ஆஞ்சநேய முகம், அதாவது மன தூய்மையை அருளக்கூடிய முகம். அனுமனுடைய தெற்கு முகம் நரசிம்ம முகம், சிங்க முகமா இருக்கும். மனதில் இருக்கிற பயத்தை நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற முகம். அனுமனுடைய வடக்கு முகம் வராக முகம், அதாவது சகல செல்வத்தையும் அழிக்கக்கூடிய வராக முகம். அனுமனுடைய மேற்கு முகம் கருட முகம், விஷக்கட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அனுமனுடைய மேல் நோக்கி பார்த்த முகம் குதிரை முகம், ஞானத்தை அளிக்கக்கூடிய முகம். இந்த முகத்துக்கு ஹயக்ரீவ முகம்னு சொல்லுவாங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல்.